பண்டை காலத்தில் வாழ்ந்த ஒரு சிறுவன் நாசிகேதன். ஒரு நல்ல குணம் கொண்ட சிறுவன். அவனது தந்தை ஒரு யாகம் செய்தார். அதில் பழைய வேலைக்கு ஏற்றதில்லாத மாடுகள்தான் தானமாக கொடுக்கப்பட்டன. அதை பார்த்து, அப்பா, நம்மிட உள்ள நல்லவைகளைத்தான் பிறருக்கு கொடுக்கணும், பயனில்லாத மாடுகளை தானம் கொடுக்கிறது சரியா என்று நாசிகேதன் கேட்டான். அதை கேட்டு கோபமடைந்த தந்தை, நான் உன்னையே யமனுக்கே கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டார். நாசிகேதன் தந்தை கூறியதை உண்மை என்று கருதி யமனை காண மரணலோகத்துக்கு சென்றான். ஆனால் அங்கு யமன் இல்லை. 3 நாட்கள் பசி தாகத்துடன் வெளியே காத்திருந்தான். யமன் திரும்பினார். ஒரு சிறுவன் 3 நாள் வாயில் காத்திருந்ததை பார்த்து நெகிழ்ந்தார். 3 நாட்கள் இங்கு காத்திருந்ததால் உனக்கு 3 வரங்களை தருகிறேன், கேள் என்றார். நாசிகேதன் கேட்ட 3 வரங்கள்: 1. தந்தையின் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். 2. அக்னி யாகத்தின் ரகசியத்தை அறிய வேண்டும். 3. இறந்த பிறகு ஆத்மா எங்கு செல்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்பவை. ஆனால் யமன் 3வதை கூறத் தயங்கினார். நீ சொன்னாய் 3 வரங்கள் தருவதாக, இப்போது சொன்னதை மறந்துவிட்டாயா என்று நாசிகேதன் கேட்டான். யமன் நாசிகேதனின் உறுதியும் நேர்மையும் கண்டு வியந்து உண்மையை சொன்னார். சொன்னதைச் செய்வது என்பது நெறியும் நம்பிக்கையும், செய்ய முடியாததை சொல்லவே கூடாது என்பதே அந்த நெறியின் அடிப்படை. சொல்லியவை செய்வான் விழுமம், செய்தற்கும் இல்லாயின் சொல்லாமை நன்று.